وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين من المؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ومن زال في القبر وجبت له شفاعتي. صدق رسوله النبي الكريم. அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் ஈரோலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய அடிச்சுவடுகளை வலுவாது நடுவாது பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள் இம்மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைநிறுவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மக்களுக்கு இடையிலே பல விஷயங்கள் தவறாகவும் அது செய்வதன் மூலம் அது இறைவனுடைய தண்டனையை பெற்றுத்தரும் என்பதாகவும் அது செய்தால் நமக்கு பாவம் என்பதாகவும் கருதி கொண்டு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது செய்வதன் மூலம் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் நமக்கு நன்மைகளை அதிக பெற்றுத்தரக்கூடியதாகவும் சில விஷயங்கள் இருக்கின்றது. இதை போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த ஜியாரத். நபி அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே நபி அவர்கள் இந்த ஜியாரத்தை தடுத்தார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் கூறும்போது சொன்னார்கள்: குந்தும் அன்ஹாக்கும் பி ஜியாரத்தில் குபூர். நான் உங்களை கபர்களில் ஜியாரத் செய்வதை விட்டு உங்களை தடுக்கின்றேன். எதற்காக வேண்டி தடுத்தார்கள்? முந்தைய சமூகத்தினர்கள் அங்கு சென்று அவர்கள் தன் விருப்பப்படி செய்து கொண்டும் அங்கு உள்ளவர்களை இறைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று இவர்களும் செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நபி அவர்கள் ஜியாரத் செய்வதை தடுத்தார்கள். அதன் பிறகு சிறிது காலம் கழித்து நபி அவர்கள் கூறினார்கள்: உதின லி முஹம்மதின் பி ஜியாரத்தி கபரி உம்மிஹி. முஹம்மதே, உங்களுக்கு அனுமதி தரப்பட்டது உங்களுடைய தாயாருடைய கபரை நீங்கள் ஜியாரத் செய்வதற்கு என்பதற்காக. அதன் பிறகு நபி அவர்கள் நடந்து சென்று ஜியாரத் செய்து வருவார்கள். கூஃபா வரை நபி அவர்கள் நடந்து சென்று ஜியாரத் செய்து விட்டு வருவார்கள். நினைத்திருக்கிறவர்களே, இந்த ஜியாரத்தை நாம் பலவிதமாக பிரிக்கலாம். இதிலே பலவிதமான கருத்துகள் இருக்கின்றது. முதலாவதாக, எதற்காக வேண்டி ஜியாரத் செய்ய அவர்களை பார்ப்பதற்கு நாம் எதற்காக வேண்டி செல்கின்றோம் என்றால், நாம் இன்னும் சில நாட்களில் நாமும் மன்னரைக்கு வர இருக்கின்றோம் என்பதன் காரணமாக அங்கு சென்று அவர்களை பார்த்து வர இருக்கின்றோம். மற்றொரு காரணம், அவர்களால் இறைவனிடத்திலே வணங்க முடியாது, இபாதத்துகளில் ஈடுபட முடியாது. அதன் காரணமாக அவர்களுக்கு பாரமாக அவர்களுக்கு துஆ செய்த வண்ணம் அங்கு சென்று நாம் ஜியாரத் செய்கின்றோம். இந்த ஜியாரத் செய்வது என்பது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டுமே நாம் ஜியாரத் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் நம்மை பார்க்கின்றார்கள் என்பதற்காக நாம் ஜியாரத் செய்யக்கூடாது. மற்றவர்கள் சொல்லிட்டார்கள், நாம் இதை செய்தால் தவறு, கபர் முட்டி என்று சொல்வார், அதற்காக வேண்டி நாம் ஜியாரத் செய்யவில்லை. மாறாக எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, ரசூலுடைய பிரியத்திற்காக வேண்டி நாம் ஜியாரத் செய்ய வேண்டும். இந்த ஜியாரத் என்பதை பலவிதமாக பிரிக்கின்றார்கள். முதலாவதாக, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வை ஜியாரத் செய்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது அர்ஜுன் ராசியில் அனைவருக்கும் நபி அவர்களை ஜியாரத் செய்த பாக்கியம் கிடைத்தது. அதே போன்று அல்லாஹ் தஆலா நமக்கும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஏனென்றால் நபி அவர்களை ஜியாரத் செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களை மட்டும் அர்ஜுன் செய்வதற்கு, நபி அவர்களை பார்ப்பதற்காக அழைத்துக் கொண்டார். தான் நாடியவர்களை அல்லாஹ் தஆலா விட்டுவிட்டார். எதற்காக வேண்டி நாம் நபியை ஜியாரத் செய்ய வேண்டும்? அவர்கள் இல்லை என்றால் நாம் இன்று முஸ்லீமாக இருக்க முடியாது. அவர்கள் இல்லை என்றால் நாம் இங்கு அமர்ந்திருக்க முடியாது. அதனால் நபி அவர்களை நாம் பிரியப்பட வேண்டும். நபி அவர்களுடைய வாழ்க்கையை தான் நமக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். அதற்காக வேண்டி நாம் நபி அவர்களை ஜியாரத் செய்ய வேண்டும். அதன் பிறகாக அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும்போது, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் ஜியாரத் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலையும் தன்னுடைய
அடுத்தபடியாக அவுலியா, அல்லாஹ் தஆலா அவுலியாக்களை பற்றி குர்ஆனிலே சொல்லும் பொழுது சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்பவர்கள் அவர்கள் மீது எந்த ஒரு கவலையும் இல்லை, அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகின்றான். ஏன் பயப்பட மாட்டார்கள்? எதற்காக வேண்டி அவர்கள் மீது கவலை இல்லை என்று பார்ப்போமேயானால், தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய திக்ரிலே கழித்தவர்கள், தன்னுடைய நேரத்தை அல்லாஹ்வுடைய ரசூலை பிரியப்படுவதிலே கழித்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேண்டும் என்பதற்காக வேண்டி பல நாடுகள் பல நேரங்களை நிமிடங்களை செலவழித்தவர்கள் வழிமாறு. கூறியவர்களே, இதன் அடிப்படையில் நாம் ஒரு சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். பனி இஸ்ரவேலருடைய காலத்திலே ஒரு காட்டில் ஒருவர் வாழ்வார். அப்பொழுது அவர் 99 கொலை செய்திருப்பார். 99 கொலை செய்திருப்பார். அந்த கொலையை செய்துட்டு அவர் போய் ஒரு நபர்கிட்ட கேட்பாரு, நான் 99 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கான்னு கேட்பார். அப்பொழுது அந்த நபர் சொல்வாரு, 99 கொலை அவனுக்குலாம் பாவ மன்னிப்பு கிடையாது, ஓடி போயிடு அப்படின்னு. உடனே அவர் அவரையும் கொலை செஞ்சுட்டு இன்னொரு நபர்கிட்ட போவார். அந்த நபர்கிட்ட போய் கேட்பாரு, நான் இந்த மாதிரி நான் 99 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நபரிடத்துல கேட்டேன். அவர் என்ன சொன்னாரு, உனக்கு பாவ மன்னிப்பு இல்லை அப்படின்னாரு. அவரையும் கொலை செஞ்சுட்டேன், இப்போ 100 ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ண பாவ மன்னிப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டவுடன், இங்கு சிறு தூரத்தில் ஒரு இறைநேசர், அல்லாஹ்வுடைய இறைநேசர் என்பவர் அடக்கப்பட்டிருக்கின்றார், அவரிடத்திலே நீ சென்று எனக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறதா இல்லை என்று கேட்டு வா என்று சொன்னவுடன் அவர் சிறு தூரம் அவர் இருக்கிற இடத்திற்கும் அந்த இறைநேசர் இருக்கிற இடத்திற்கும் 5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். ஆனால் அவர் அங்கிருந்து சில தூரம் சென்றிருப்பார். அதன் பிறகு அவருக்கு மௌத் என்பது நிகழ்ந்துவிடும். அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துடைய மலக்குமார்களை மக்ஃபிரத்துடைய அதாவுடைய மலக்குமார்களை ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறக்குவார். இருவரும் இறங்கி இருவருக்கும் இடையிலே வாக்குவாதம் நடக்கும். நான் தான் இவரை எடுத்து செல்வேன், நான் தான் இவரை எடுத்து செல்வேன் என்று. பிறகு அல்லாஹ் தஆலா அந்த பூமியை அளங்கள் என்பான். அந்த பூமியை அளந்த பின்னாக அவர்கள் அளப்பார்கள். அளந்ததற்கு பின்னால் அவர்கள் அந்த தூரத்திற்கு 1 கிலோமீட்டர் தூரம் தான், 4 கிலோமீட்டர், சரி நம்ம தான் எடுத்து போகணும்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. உடனே அல்லாஹ் தஆலா மக்ஃபிரத்துடைய மலக்குமார்களை நீங்க அளங்க என்ன சொல்லுவோம். உடனே அவர்கள் அளப்பார்கள். அளந்து பார்த்தால் வெறும் 5 அடிதான். கணித்துக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தனக்கு நெருக்கமாக வருவர்களை அவன் 99 கொலை செய்த பாவியை கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்து விட்டான், தன்னுடைய இறைநேசர்களின் பக்கம் வந்து விட்டார்கள், தன்னுடைய நெருக்கமானவர்களின் பக்கம் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார். கணித்துக்குரியவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? யாராவது ஒரு சினிமாவுடைய ஆக்டர் வந்தாலோ அல்லது சினிமாவுடைய நடிகர் வந்தாலோ அவரை பார்ப்பதற்காக எத்தனை முறை நாம் செல்கின்றோம்? அவரை காதலை சந்திப்பதற்காக எத்தனை முறை செல்கின்றார்? அவரை பார்ப்பதற்காக வீட்டு வாசலில் வெளியிலே என்று எத்தனை முறை செல்கின்றார்? இவர்கள் எல்லாம் சாதாரண உலகத்திற்காக ஒரு இச்சைக்காக வேண்டி ஒரு ஹராமான செயலாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா செயலிலும் நபி அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் அவருடைய அவுலியாக்களும் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அவரை நாம் வாழ்க்கையில் எத்தனை முறை சென்று சந்தித்து விட்டு வர வேண்டும் என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டாமா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முறை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவருடைய வஃபாத்திற்கு பின்னால் மதீனாவை விட்டு சென்று விட்டார்கள். நபி மதீனாவை விட்டு சென்றதற்கு பின்னால் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவருடைய மனாமிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, யா பிலால், என்னை பார்க்க வர மாட்டீரா என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய இருக்கையில் இருந்து அழுத வண்ணம் எழுந்து நபியை பார்த்து அழுது கொண்டே வருவார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இது மட்டுமல்ல, மஷ்கூரான 4 இமாம்களில் பிரபல்யமான ஒரு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பல மசாலாவை எடுக்கக்கூடிய அவர்கள் தனக்கு ஒரு மசாலா விளங்கவில்லை என்றால் அந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மக்பராவுக்கு சென்று தொழுதுவிட்டு அந்த மசாலா என்பது தனக்கு விளக்கும் முறை அந்த மக்பராவை உட்கார்ந்து துஆ செய்து கொண்டிருப்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அலைஹி. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட அதிகமான இப்படிப்பட்ட நாதாக்கள் நல்லடியார்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாமும் அந்த சுன்னத்தான ஒரு
இபாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு இருவரையும் வெற்றி பெறக்கூடிய தோப்பிக்க வளர்ப்பான அனைவருக்கும் தத்துவமுக்கியமான வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.